+2 அக்கௌண்டன்சியில் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு. ஓகே, எக்ஸசைஸ் 4 and 5 பார்க்கலாம். எக்ஸசைஸ் 4 and 5. ஓகே, ரோஜா, நீலா அண்ட் கனகா ஆர் பார்ட்னர்ஸ். ரேஷியோ கொடுத்துட்டாங்க 4:3:3. ஆன் 1st April, ரோஜா ரிட்டையர்ஸ். ஓகே, இந்த பார்ட்னர் ரிட்டையர் ஆறாரு. The following adjustments are agreed upon. Increase the value of building by 30,000 அப்படிங்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி 3 கொடுத்துட்டு பாஸ் ஜர்னல் என்ட்ரிஸ் அண்ட் ப்ரிப்பேர் ரிவாலுவேஷன் அக்கௌண்ட். ஸோ இந்த சம் நான் எப்படி போடணும்னு சொல்றேன். இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் பில்டிங் இருக்குல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் பில்டிங்கிறது அசட்டா லைபிலிட்டியா? கரெக்ட், அசட். இன்க்ரீஸ்னா வேல்யூ அதிகமாக இருக்கு. கரெக்ட். ஸோ பில்டிங்கிறது அசட், அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் தட் இஸ் ஈக்குவல் டு கெயின். கரெக்ட். அப்படின்னா நீங்க ரிவாலுவேஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். ரிவாலுவேஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும், அசட்டை டெபிட் பண்ணணும். ஓகேயா? அடுத்தது depreciate stock by 5,000 and furniture by 2,000. தனித்தனியாக போடுங்க, தப்பே இல்லை. ஸ்டாக் ஈக்குவல் டு அசட். டிப்ரிஷியேட்னா வேல்யூ கரெக்ட் ரெடியூஸ் ஆகுது. ஏன்னா எவ்ரி மந்த் எவ்ரி இயர் நீங்கள் டிப்ரிஷியேட் பண்ணீங்கன்னா அது வேல்யூ குறையுதுன்னு அர்த்தம். லாஸ், ரிவாலுவேஷன் டெபிட் பண்ணணும், அசட்டை கிரெடிட் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி ஃபர்னிச்சர் ஈக்குவல் டு அசட் equal to value going down equal to loss equal to evaluation debit பண்ணும். ஓகேயா? எஸ். provide an outstanding liability of 1,000. outstanding liabilityனா அதாவது அமௌண்ட் பே பண்ணணும், அமௌண்ட் டியூ. ஓகேயா? ஸோ இடத்துல outstanding equal to liability. ஓகே, இட்ஸ் நியூ என்ட்ரிங்கிறதால இன்க்ரீஸ் ஆகுது, liability இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆனால் லாஸ் பிகாஸ் யூ ஹேவ் டு பே. தென் ரிவாலுவேஷனை டெபிட் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாத்திரம் தான் ப்ராஃபிட், மிச்சம் 3மே லாஸ். ஸோ குயிக்காக போடணும்னா 30,000 அப்படி போட வேண்டாம், இங்கே போடலாம். கரெக்ட். இது -5,000 -12,000 -1,000. 12 பேர் 18. 30,000 18,000 போச்சுன்னா கரெக்ட். 12,000 rupees is the revaluation profit. That will go to old partners in old ratio. எப்போதுமே revaluation profit or loss will go to old partners in old ratio. இது ஒரு தடவையும் எழுதி பார்த்துக்கோங்க, என்ன அதுதான் மறக்காம இருக்கும். அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, வினோத், கார்த்தி அண்ட் பிரணவ் கலர் மாற்றலாம். ரேஷியோ கொடுத்துட்டாங்க. பிரணவ் ரிட்டையர்ஸ், இவர் ரிட்டையர் ஆகிறாரு. த ஃபாலோயிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் டு பி மேட். அதே மாதிரி 3 கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங் பை 18,000. ஸோ land and building equal to asset. Increase na value going up, asset value go achna increase achna gain. So revaluation credit பண்ணனும், asset debit பண்ணனும். Reduce the value of machinery by 15,000. machinery equal to asset value reduce ஆகுது, then is equal to loss. revaluation debit பண்ணனும். ஓகே, a provision would be made for outstanding expenses 8,000. Outstanding expenditure equal to liability going up, loss, revaluation account debit பண்ணணும். ஓகேயா? அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா is 18,000 is the profit. Okay, the loss is 15,000. Again loss is 8,000. Correct. Now the 18,000 is the plus, இது loss 15,000, இது loss 8,000. ஓகேயா? அப்போ this time loss is more than the profit. 23னா -5,000. ஸோ இந்த சம்மில் வந்து
ரிவல்யூஷன் லாஸ் ஈக்குவல் டு 5000. போன சம்ல ரிவல்யூஷன் ப்ராஃபிட் ஈக்குவல் டு 12,000. சரியா? ஸோ இந்த மாதிரி சம் வந்ததுன்னா எப்போதும் 5 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் அது என்ன ஐட்டம், அசெட்டா லைபிலிட்டியா, கோயிங் அப் கோயிங் டவுன், தென் லாஸ் ஆர் கெயின், தென் த ரிவல்யூஷன் ஜேர்னல் என்ட்ரி. அதுக்கு கிரெடிட் டெபிட் பண்ணுமா சொல்லி. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி 5 ஸ்டெப் போட்டிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக் கம்மியாக வரும். அண்ட் நீங்களும் புரிஞ்சுன்னு போட்டுவீங்க. ஓகே, இது வந்து யூனிட் 6. ஓகே, ஸோ நீங்களும் போட்டு பாருங்க. தேங்க்யூ.